Hello children, today we see about in English grammar junction and station. Grammar junction and grammar station. Okay, we see about grammar junction in conjunctions. Conjunctions. When a grammar junction conjunctions. Conjunction means joint phrases or sentences. Conjunctions means what? Joint phrases or sentences. What about phrases? Phrases means, for example, two part of sentence two part one part ஒரு மீனிங்ஃபுல்லாக ப்ரேசஸ்னால் என்ன அர்த்தம்னா நாட் மீனிங்ஃபுல், அதெல்லாம் அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ப்ரேசஸ் இஸ் நாட் ஏ சென்டென்ஸ். ப்ரேசஸ் இஸ் நாட் ஏ சென்டென்ஸ். ப்ரேசஸ் இஸ் நாட் ஏ சென்டென்ஸ். ப்ரேசஸ்னால் என்னது? சென்டென்ஸ் இல்லை, ஒரு சென்டென்ஸில் ஒரு பார்ட், ஒரு பகுதி, அதுதான் நான் சொல்கிறோம் ப்ரேசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? சென்டென்ஸில் ஒரு பகுதி, அதுதான் நான் சொல்கிறோம் ப்ரேசஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ஸ் இட் இஸ் சண்டே. சின்ஸ் இட் இஸ் சண்டே. ஓகே, சின்ஸ் இட் இஸ் சண்டே. எவ்ரிபடி இஸ் everybody is going out. Since it is Sunday, everybody is going out. This is phrases. Okay, va? This one phrase, this one phrase. Okay, so phrases என்ன அர்த்தம்னா not a sentence. அந்த வந்து sentence வந்து மீனிங்ஃபுல்லா இருக்காது, அதுதான் நான் சொல்றோம் phrases சொல்றோம். ஓகேவா? so the phrases conjunction எதுக்கு நம்ம conjunction யூஸ் பண்றோம்னா joint phrases or sentences. so phrases ரெண்டு பார்ட்டா இருக்க phrases ஒரே சென்டென்ஸா ஜாயின் பண்றதுக்கு நம்ம conjunction யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இதுல டூ சென்டென்ஸ் இருக்கு, ரெண்டு வேற சென்டென்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், I gave a pen. I gave a pen இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஓகே, I gave a pen இது வந்து ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட், I gave a pencil இது ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? பட் இந்த ப்ரேசஸில் பாருங்கள், இது என்னென்னா கம்ப்ளீட் ஆகலை. சின்ஸ் இட் இஸ் சண்டே. சின்ஸ் இட் இஸ் சண்டே. ஸோ சண்டே என்ன பண்ணாங்க? எவ்ரிபடி இஸ் கோயிங் அவுட். ஓகே, ஸோ ப்ரேசஸ்னால் என்ன இருக்குன்னா ப்ரேசஸ் நாட் ஏ சென்டென்ஸ். அது வந்து நாட் ஏ சென்டென்ஸ்னால் அது வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு அர்த்தம், மீனிங்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறத ப்ரேசஸ்ன்னு சொல்கிறோம். பட் இப்போ ஐ கேவ் ஏ பென், ஆனால் ஒரு பென் வாங்கினேன். நெக்ஸ்ட், ஐ gave a pencil. சாரி, நான் ஒரு பேனா கொடுத்தேன். I gave a pen. I gave a pencil. நான் பேனா கொடுத்தேன். ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டூ சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்? I gave a pen and pencil. ஸோ this is an easy method. நமக்கு என்ன இருக்குது? வந்து ஈஸி மெத்தடாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ரெண்டு சென்டென்ஸை தனித்தனியாக எடுத்துக்கு நமக்கு நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த கண்டென்ட்டை கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸாக இருக்கிறத ஒரே சென்டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் கன்ஜெக்ஷன்ஸ் என்னது? ஜாயின் ஃப்ரேசஸ் ஆர் சென்டென்சஸ். ஃப்ரேசஸ் சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஈஸி அபவுட் மோர் நிறைய கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கன்ஜெக்ஷன்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். Listen children, when now we see about kinds of conjunctions. First, and is one of the conjunction. And conjunction எது யூஸ் பண்ணுறோம் பார்க்க போகிறோம். connect two things and ideas. connect two things and ideas. நம்ம ரெண்டு விதமான நம்ம ஐடியாஸ் திங்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற ஒன்றா சேர்ந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் நோ ஐ டோல்ட் நோ ஐ கேவ் எ பென்சில், ஐ கேவ் எ பென். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஐ கேவ் எ பென் அண்ட் பென்சில் ரைட் பண்ணோன்னே அதே மாதிரி தான் இங்கேயும். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் எ பென் அண்ட் பென்சில். ஐ ஹாவ் எ பென் அண்ட் பென்சில். நான் பென்சில் வச்சுருக்கேன், நான் ஒரு பென்சில் ஒரு பென் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் யூஸ் பண்ண கனெக்ட் டூ திங்ஸ் அண்ட் ஐடியாஸ். நெக்ஸ்ட் ஒன், பட் show a contrast between two things and ideas. What about contrast?
கான்ட்ராஸ்ட் அப்படின்னா வேறுபாடு. கான்ட்ராஸ்ட்னா என்னது? வேறுபாடு. ஸோ ஏ கான்ட்ராஸ்ட் பிட்வீன் டூ திங்ஸ் அண்ட் ஐடியாஸ். ரெண்டு திங்ஸ், ரெண்டு ஐடியாஸ்க்கு பிட்வீனா இடைப்பட்ட கருத்து வேறுபாடு. ரெண்டு திங்ஸ்க்கும் ஐடியாஸ்க்கு இடைப்பட்டதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இடைப்பட்ட வேறுபாடு. வேறுபாடுக்கு தான் நம்ம பட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ கான்ட்ராஸ்ட் பிட்வீன் டூ திங்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ப்ளே கேரம் பட் நாட் செஸ். நான் என்ன பண்ண முடியும்? என்னால் கேரம் போர்டு விளையாட முடியும், பட் என்ன பண்ண தெரியாது, எனக்கு என்ன தெரியாது? செஸ் விளையாட தெரியாது. அதுதான் சொல்லியிருக்கோம். ஐ கேன் ப்ளே கேரம் பட் நாட் செஸ். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒன், ஆர். ஆர் கண்டிஷன் எப்படி சொல்லலாம்? there is a choice between two things or ideas. there is a choice. சாய்ஸ்னா என்னது? நம்மளுடைய வாய்ப்பு. ஓகேவா? சாய்ஸ்னா என்னது? என்ன சொல்கிறது? சாய்ஸ்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒரு தேர்ந்தெடுக்கும். நம்ம சாய்ஸ்னா என்னது? தேர்ந்தெடுக்கிறதா சொல்கிறோம் இல்லையா? எஸ், there is a choice between two things or ideas. ஃபார் எக்ஸாம்பிள், you want coffee or ice cream. ரெண்டில் எது வேணும் உனக்கு? செலக்ட் பண்ணு. அதுதான் சொல்லுங்கள் சாய்ஸ் மீன்ஸ் செலக்ட் பண்ணுறது. நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம்? ஆர் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன், பிகாஸ் it is used to give a reason. give a reason. நம்ம ரீசன் சொல்கிறது. ரீசன் நம்ம என்ன காரணம், என்னாச்சு, ஏனெனில் அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ். it is used to give a reason. For example, I could not go to school. நான் ஸ்கூல் போகல. why? because I have எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்ன பண்ண ஸ்கூலுக்கு போக முடியாது. நான் உடம்பு முடியாதனால நான் ஸ்கூல் போக முடியல. அதான் சொல்கிறோம் பிகாஸ்னால் என்னது? ஏன். நம்ம கொஷின் போய் ஏன் என்னாச்சு, அதுக்கு நம்ம பிகாஸ், அதுக்கு நான் சொல்கிறோம் பிகாஸ் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் it is used to reason. ஓகே, நெக்ஸ்ட்டு, also reason is also used as and since. as and since also used to reason. as and since conjunction. this is one of the conjunction. as and since என்னது conjunctions தான். பட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ரீசனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ரீசனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன்? பிகாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரீசன். சின்ஸ், as and sinceயும் நம்ம ரீசனுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, கமா. நெக்ஸ்ட்டு கமா எப்படி சொல்கிறோம்? added to two parts of the sentences. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பிரித்து காமிக்கிறேன், அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கமா. ஃபார் எக்ஸாம்பிள், I could not go to school because I have ill health. Okay, I have ill health. Okay, so the two sentences separate பண்ணி காமிக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கமா. ஸோ அதான் that was given here. added to two parts of the sentences. two parts of the sentences. Okay children, now we see your book. You see the blue box here, grammar junction in blue box. Such words that what about conjunctions? Conjunctions meaning சொல்லிருக்காங்க. Such words that join phrases or sentences are called conjunctions. They either appear in the beginning or within a sentence. We add a comma between two parts of the sentence if we begin the sentence with a conjunction. Okay children, now we see your book exercise. Okay, first one, read these sentences and circle the conjunctions in them. Read these sentences and circle the conjunctions in them. So இங்க கொடுத்திருக்க sentence read பண்ணி conjunctions circle பண்ண சொல்லிருக்காங்க. Okay, first one will we see now. He could not write properly because he had broken his hand. He could not write properly because he had broken his hand. என்ன பண்ண முடியல? ப்ராப்பராக ரைட் பண்ண முடியல. ஒய்? இந்த கன்ஜெக்ஷன் என்னது? ஏன் உன்னோட என்ன பண்ணிடுச்சு? அவனுக்கு கை உடஞ்சிருச்சு. ஸோ வாட் இஸ் த கன்ஜெக்ஷன் ஹியர்? பிகாஸ். ஸோ யூ சர்க்கிள் பிகாஸ். So you circle because, conjunction circle பண்ண சேர்க்காங்களே, so you circle because. Next one, as it was snowing, Lynn could not see the bend in the road. ஸோ இங்கே என்ன ஃபுல்லாகவே என்ன ஸ்னோவிங் பனியாக இருந்தனால என்ன பண்ண முடியல? அந்த பெண்டு அந்த ரோடோட பெண்டு வளைவு வந்து பார்க்க முடியல. ஸோ வாட் இஸ் த கன்ஜெக்ஷன் ஹியர்? Yes, as. So you circle as it was snowing, Lynn could not see the bend in the road. Next one, see.
Since Zoya was late to office, she took an auto. ஸோ என்னாச்சு, ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அவள் என்ன பண்ண, ஆட்டோ எடுத்துகிட்டு போனான். வாட் இஸ் திஸ் கன்ஜெக்ஷன் ஹியர்? சின்ஸ். ஏன் ஆட்டோ எடுத்த? சின்ஸ். வாட் அபவுட் ஐ டோல்ட் ஆஸ் அண்ட் சின்ஸ்? ஸோ ஆஸ் அண்ட் சின்ஸ்க்கு நான் என்ன ரீசன்ஸ்? ஆஸ் அண்ட் சின்ஸ் கன்ஜெக்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்காக தான். ஸோ ரீசன், பிகாஸ் ஆஃப் த ரீசனுக்காக நம்ம எதுக்கு பிகாஸ் எதுக்கு ரீசனுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆஸ் அண்ட் சின்ஸ் ஆல்சோ வி வில் யூஸ் இன் ரீசனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஆஃபீஸ்க்கு லேட் ஆனனால அவள் ஆட்டோ எடுத்தா. ஸோ சின்ஸ் ஜோயா வாஸ் late to office. So what is the conjunction here? Since. Next, since it is Sunday, everybody is going out. Since it is Sunday, everybody is going out. What is the conjunction here? Here also since. So you circle since it is Sunday, everybody is going out. Next one, I could not attend the party as I had a complete my assignment. I could not attend the party as I had a complete my assignment. What is the conjunction here, children? As. as நான் என்ன பண்ண முடியல, என்னோட பார்ட்டி அட்டன் பண்ண முடியல. ஏன்? ஐ ஹேட் டு கம்ப்ளீட் என்னோட அசைன்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, என்னால் பார்ட்டி அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஐ குட் நாட் அட்டன் தி பார்ட்டி ஆஸ் ஐ ஹேட் டு கம்ப்ளீட் மை அசைன்மெண்ட். Next, complete the sentences with the help of the conjunctions given in the box. You may use conjunction more than once. They given conjunctions in the green box here. They given conjunctions in green box. The green box la conjunctions கொடுத்திருக்காங்க. So you select and write the correct conjunctions in this fill up. So நீங்க correct conjunctions select பண்ணி இந்த fill up ல write பண்ணனும். Okay. First one, Rahim could not ride the cycle as it was too big for him. Because அவன் என்ன பண்ண முடியல, சைக்கிள் ரைட் பண்ண முடியல. why? because it was too big for him. அவனை விட என்ன இருக்குது, அது வந்து பெருசாக இருக்குது. ஓகே. சைக்கிள். நெக்ஸ்ட் ஒன், கீதா குட் நாட் கோ டு ஸ்கூல் டேஷ் ஷி வாஸ் நாட் வெல். அவளை என்ன பண்ண முடியல, ஸ்கூல் போகல. ஏன்? ஆஸ் இட் வாஸ் நாட் வெல். அவளுக்கு என்ன உடம்பு முடியல. ஸோ ஆஸ் இட் வாஸ் நாட் வெல். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் த தியேட்டர் வாஸ் க்ளோஸ் பை. வி டிசைடட் டு வாக். The theatre was close by. We decided to walk. Since. So இது நடந்து போகிறாங்க. Decided to walk. ஏன் நடந்து போனாங்க? Since theatre was close by. Next one, dash was dash we were in Delhi. We thought we would visit the Red Fort and Qutub Minar. Since we were in Delhi, we thought we would visit the Red Fort and Qutub Minar. ஸோ நம்ம டெல்லி போனோம். அது என்ன போனால் என்ன பண்ணுறாங்க, குதுப் மினாரையும் ரெட் ஃபோர்ட்டையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, he switched on the heater as it was getting too cold. as it was getting too cold. அவன் என்ன பண்ண, ஸ்விட்சை ஆஃப் பண்ண சொல்கிறோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள். இட் வாஸ் கெட்டிங் too cold. Dash the test was postponed. We played basketball. Since the test was postponed. ஏன் பேஸ்கெட்பால் விளையாண்டாங்க? the test was postponed. அந்த டெஸ்ட் வந்து போஸ்ட்போன் தள்ளி போயிடுச்சு. ஸோ அவங்க நாங்கள் பேஸ்கெட்பால் ப்ளே பண்ணோம், விளையாண்டோம். ஓகே. சில்ட்ரன், now we see about grammar station. Okay. They given in conjunctions about conjunctions in this blue box. Children, listen. And, or, as, because, since and but are all conjunctions. A conjunction is a word that link words, sentences or phrases. Conjunctions are also known as linking words. conjunctions என்ன சொல்றாங்க? also linking words னு சொல்றாங்க. what about linking words னா அதுவும் also connect பண்றது தான். ஓகேவா? ஸோ அதுதான்
பண்ண சொல்கிறாங்க லிங்கிங் வேர்ட்ஸ். த கன்ஜெக்ஷன் அண்ட் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் டூ திங்ஸ் ஆர் ஐடியாஸ். த கன்ஜெக்ஷன் பட் இஸ் யூஸ்டு டு ஷோ எ கான்ட்ராஸ்ட் பிட்வீன் டூ திங்ஸ் ஆர் ஐடியாஸ். வாட் அபவுட் கான்ட்ராஸ்ட்? ஜஸ்ட் now I told no, வேறுபாடு. The conjunction or is used when there is a choice between two things or ideas. or எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? choice, select, you want to select. okay, the conjunction because is used to give a reason. When we use because conjunction, because used to give a reason. okay, next one, as and since are also used to give reason. They appear at the beginning or in the middle of sentences. They appear at the இது வந்து எங்கே நம்ம ஜாயின் ஆட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. beginning or middle of the beginningலேயும் ஆட் பண்ணலாம், மிடில்லையும் ஆட் பண்ணலாம். whenever these words are used at the beginning of a sentence, a comma is added between the two parts of the sentences. When do we add comma is added between two parts of the sentence. sentence வந்து செப்பரேட் பண்ணி காமிக்க நம்ம comma யூஸ் பண்ணுறோம். okay, next one we see about the exercise. circle the conjunctions in these sentences. கொடுத்துருக்க சென்டென்ஸில் நம்ம கன்ஜெக்ஷன்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஐ saw a penguin and a whale at the zoo. what is the conjunction here children? and. so you circle and. நான் என்ன பண்ணேன்? ஜூவில் பென்குயினும் பார்த்தேன், வேலும் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஓகே, வேல். வாட் அபவுட் வேல்? திமிங்கலத்தை என்ன சொல்ல வேல் சொல்லுவோம் இல்லையா? எஸ், ஐ saw a penguin and a whale at the zoo. next one, Ankush had 2 toys but he did not want to share them with his brother. அவன் அங்குஷ் எத்தனை வச்சுருந்தான்? 2 toys வச்சுருந்தான். பட் அது என்ன பண்ண அவனோட சிஸ்டர் பிரதர் கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டான், ஷேர் பண்ண விரும்பலை. ஓகே, ஸோ வாட் இஸ் த கன்ஜெக்ஷன் ஹியர் சில்ட்ரன்? பட், but. but. next, Riya was late because her car had broken down. Riya வந்து என்ன லேட்? ஏன் லேட்டு? her car had broken down. அவளோட கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வாட் இஸ் த கன்ஜெக்ஷன் ஹியர்? because. next one, you can eat pizza or pasta. you can eat pizza or pasta. and pizza eat பண்ணுவியா, pasta eat பண்ணுவியா? so that is a choice, no? so choice means what is the conjunction here children? or. next one, as it was raining we decided to stay inside the house. as it was raining we decided to stay inside the house. ரெயினாக இருக்குது, ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே டிசைட் பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். ஓகே, வாட் இஸ் த கன்ஜெக்ஷன் ஹியர்? as. okay, next one, complete each sentence using because, as or since. a. Dash Rehan wanted to go to the USA. He studied very hard. what is the conjunction? since Rehan wanted to go to the USA, he studied very hard. next one, father punished Raghu. he he broke the window pane. father வந்து ரகு பனிஷ் பண்ணார். why? because he ஏன் பனிஷ் பண்ணார்? he broke the window pane. so what is the conjunction? because. next one, Sneha could not participate in the race as she was unwell. so you write conjunction in as here. next one, dash you were not able to attend the class. we will explain the chapter to you. what is the conjunction here? since. next one, Ganesh swam fast dash he wanted to win the competition. because கணேஷ் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணான். why? ஏன் ஸ்விம் பண்ணான்? because he wanted to win the காம்படிஷனில் வின் பண்ணணும். ஸோ வாட் அபவுட் கன்ஜெக்ஷன்? வாட் கன்ஜெக்ஷன் you will write here? because. okay, next one, dash you were studying I did not disturb you. since you were studying I did not disturb you. next one, complete these sentences. ஏ. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சென்டென்ஸ் வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தென் they given the written conjunction also. you will write remaining sentence. that is your choice. okay, first one, Rajesh had 2 sweaters but. அவன் 2 sweaters வச்சுருக்கான். பட் என்ன சென்டென்ஸ் ரைட் பண்ணலாம்? he did not bring that to picnic. அது என்ன பண்ணல, எடுத்துகிட்டு போகலை, பிக்னிக்கு எடுத்துகிட்டு போகலை.
Ketan's mother bought him a shirt and pant. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவனுக்காக ஷர்ட்டும் பேண்ட்டும் வாங்கி கொடுத்தாங்க. ஷர்ட் அண்ட். ஸோ யூ வில் ரைட் பேண்ட். நெக்ஸ்ட் ஒன், விஜய்ஸ் ஷர்ட் வாஸ் torn because. விஜயோட ஷர்ட் வந்து என்னாச்சு, கிழிஞ்சிருச்சு. பிகாஸ் இட் வாஸ் ஓல்டு, அது என்னாச்சு, பழசு. நெக்ஸ்ட்டு, ஜியா லைக்ஸ் டு ஹாவ் ஐஸ்கிரீம் வித் ஹாட் சாக்லேட் ஆர் remaining sentence tea. Jia likes to have ice cream. அவள் ஐஸ்கிரீம் வச்சுருக்கான் வித் ஹாட் சாக்லேட்டோட ஐஸ்கிரீம் ஆர் டீ. சாக்லேட்டோட ஐஸ்கிரீம் வச்சுக்குவாளா இல்லை வேறு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ we will write tea. Okay, next one, we decided to eat out since we did not return from picnic. நாங்கள் என்ன பண்ணுறோம், வெளியில் சாப்பிட்டோம். ஏன், பிகாஸ் சின்ஸ் we did not, நாங்கள் பிக்னிக்லேருந்து இன்னும் வரல. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், சுதீர் நீட்ஸ் ஹெல்ப் அஸ் he is old. சுதீருக்கு என்ன தேவை, ஹெல்ப் தேவை. ஏன், he is old. Okay, now understand children conjunctions. Okay, this lesson over, remaining will be seen next class. Thank you.